بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் சூரா அல் புரூஜ் 85வது அத்தியாயம் அதில் முதல் 10 வசனங்களுடைய விளக்கத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இறை நம்பிக்கையாளர்களின் உறுதி. இந்த சூறா இறைவழியில் உறுதியாக இருந்ததுனால அந்த காலத்து அரசர்களால் அங்கே அப்போ உள்ள மக்கள் எவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்டனர் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வசனங்கள் பேசுது. கிஸ்ஸத்து அஸ்ஹாபுல் உக்தூத் என்னும் தீக்குண்டத்தார்கள் அவருடைய கதையை பற்றி தான் இந்த வசனங்கள் பேசுது. அப்போ உள்ள அந்த அரசர்கள் அல்லா மேலே நம்பிக்கை கொண்டதுனால அந்த மக்களை எப்படி எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வசனங்கள்லாம் பேசுது. இஸ்லாத்தை ஏற்றுவதற்காக அந்த மக்களை அவங்க தீக்குண்டத்தில் போட்டு மக்களை எரிக்கிறான். அதை பற்றி தான் இந்த வசனம் பேசுது. இஸ்லாத்தின் தொடக்கத்தில் புதிதாக இஸ்லாத்தில் சேர்றாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்போ உள்ள குறைஷியர்கள் என்ன செய்கிறாங்க, அப்போ உள்ள அரபியர்கள் அந்த மக்களை யார் யார் இஸ்லாத்தில் சேர்றாங்களோ அந்த ஏழை எளிய மக்களை அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவில் துன்பத்தை கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிற நாளில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ரொம்ப நெருக்கடியாகிடுது. இந்த ஏழை முஸ்லீம்கள் இப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு இது ஒரு ஆறுதல் அளிக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வசனத்தை, இந்த தீக்குண்டத்தாரின் கதை பற்றி அல்லாஹ் அவங்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கும் அந்த மக்கள் அதை கேட்டு ஆறுதல் அடைகிறதுக்கும் இந்த வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கிறான். இப்பொழுது முதல் 10 வசனங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதல் வசனம், ராசிகள் நிறைந்த வானத்தின் மீதும் வாக்களிக்கப்பட்ட மறுமை நாளின் மீதும் சாட்சியின் மீதும் சாட்சி சொல்ல வேண்டிய நாளின் மீதும் சத்தியமாக அகலுடையவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அது விறகுகள் போட்டரித்த நெருப்பு அகல். அதன் முன் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த சமயத்தில் நம்பிக்கையாளர்களை நோவினை செய்வதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கு உரியது. அல்லாஹுவோ இவர்கள் செய்த அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் இவ்வாறு துன்புறுத்தி பின்னர் அதை பற்றி அவர்கள் கை செய்தப்பட்டு மன்னிப்பு கோரவும் இல்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக நரக வேதனை உண்டு. அன்றி அவர்களுக்கு அவர்கள் நம்பிக்கையாளர்களை பொசுக்கியவாறு நெருப்பால் பொசுக்கும் வேதனையும் உண்டு. முதல் வசனம் கோட்டைகளைப் போல் தெளிவாக மிளிரும் கோலங்களுடைய வானத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கின்றான். இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த அல்புருஜ் என்னும் சொல் சூரியன், சந்திரன் போன்ற நட்சத்திரங்கள், பிரம்மாண்டமான தாரகைகளை குறிக்குது. 2வது 3வது வசனம் வாக்களிக்கப்பட்டக்கூடிய மறுமை நாள் மீது சத்தியமாக, அங்கே சாட்சியாளர்கள், சாட்சி சொல்லப்படக்கூடியவங்க ஆகியோர் மீது சத்தியமாக சொல்கிறேன், கொடுமைக்காரர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் 4வது 7வது உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், திண்ணமாக நீளமான குண்டத்தார்கள் சபிக்கப்பட்டனர். எரிபொருள்களால் நிரப்பப்பட்ட நெருப்பு குண்டத்தார்கள் சபிக்கப்படுறாங்க. அந்த நெருப்பின் ஓரத்தில் அவங்க அமர்ந்திருந்து இறை நம்பிக்கையாளர்களை அதை உயிருடன் போட்டு அவர்கள் மீது தாங்கள் இழைத்த கொடுமையை பார்த்து ரசித்தவாறு இருந்தாங்க. இது எதை சொல்லுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவம் கிடைக்கிறதுக்கு 70 வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவம் நஜ்ரான் நாட்டில் நடக்குது. அந்த நாட்டில் ஒரு அரசன் வாழ்ந்துட்டுருக்கான். அவன் என்ன செய்கிறான்னா, தன்னையத்தான் கடவுள்னு சொல்லி அவனையே வணங்க சொல்கிறான். அவங்கிட்ட ஒரு சூனியக்கார கிழவன் ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு மந்திரக்கலை எல்லாமே தெரியும். அவன் என்ன பண்ணுறான், எனக்கு வயசாகுது, என்னுடைய சூனியத்தெல்லாம் நான் இன்னொரு ஆளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், நான் இறந்துடுவேன். இதை கேட்டு அந்த கணமே அந்த தாயும் அந்த பிள்ளையோட அவளும் அந்த நெருப்பு குண்டத்தில்
உழுவுறாங்க. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த ஓரத்தில தீக்குண்டத்தின் ஓரத்தில உட்காந்துருந்த மத்த அனைவருமே என்ன செய்றாங்க, அந்த தீப்பிழம்பு என்ன செய்யுதுன்னா, பெரிய ஜுவாலையா உருண்டு வந்து அப்படியே அந்த ஓரத்தில இருந்தவங்க அத்தன பேர் மேலயும் வந்து அந்த நெருப்பு புடிச்சு, அந்த யார் யார் அந்த மன்னன், அந்த இத பார்த்து ரசிச்சு கொண்டிருந்த அத்துணை பேரையுமே, அந்த தீப்பிழம்பு வந்து அப்படியே அவங்க மேல பட்டு அவங்க அத்தன பேருமே கருகி சாம்பல் ஆயிடுறாங்க. இத பத்தி தான் வசனங்கள் வந்து சொல்லுது. மீதான இந்த இறை நேசருடைய பெயர் வந்து அப்துல்லா பின் தாமீர். இந்த சம்பவம் வந்து நஜ்ரான் நாட்ல நடைபெற்றதாக திருமிதி ஹதீஸ்ல போட்டிருக்கு. அடுத்த வசனம் வந்து அல்லாஹ் சொல்கின்றான், இறை நம்பிக்கையாளர்களே, யாரு அவங்க கொடுமைப்படுத்தி துன்புரியத்தின் காரணமாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டனர் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கான நற்கூலிய வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். கடைசியாக 10வது வசனம் வந்து, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் யார் துன்புறுத்தி சோதனைக்கு உள்ளாக்கினார்களோ, பிறகு மனம் வருந்தி பாவ மீட்சியும் தேடவில்லையோ, அப்படிப்பட்டவங்களுக்கு நிச்சயம் நரக வேதனை உண்டு. மேலும் சுட்டெரிக்கும் தண்டனையும் உண்டு. அதாவது செயல் எதுவோ அதன் வகையை சேர்ந்ததுதான். அதற்கான கூலியும் என்பதே தான் இதனுடைய கருத்து. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தயாள குணத்தை பாருங்க, கொடைத்தன்மையையும் பாருங்க. அவனுடைய நேசர்களான நல்லடியார்களை அந்த அடக்கு முறையாளர்கள் கொன்றவர்கள். அவனே பாவமீட்சி தேடுங்கள், மன்னிப்பை பெறுங்கள் என்று அவர்களை அழைக்கின்றான். அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டாக்கா நான் மன்னிச்சிடுறேன். அப்படிப்பட்டவங்கள கூட அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அந்த அப்படிப்பட்ட கொடுமையாளர்கள கூட அல்லாவிடம் அவங்க பாவ மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிடுவேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இத்துடன் இந்த ஒரு 10 வசனங்களுடைய சிறிய விளக்கம் முடிவடையுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து மீதமுள்ள வசனங்களின் விளக்கத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.